அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம், விவசாய புள்ளியியல். அது ரொம்ப போர் அடிக்கும். நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு. ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா, ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டார். அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது. அந்த ஜோக்கு அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை உடனே அந்த வகுப்புக்கு எல்லாரையும் வரும்படியாக பண்ணிட்டார். அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர், அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது. அந்த ஆசிரியருடைய பாதிப்பு. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிவிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார். அப்போ ஏதாவது பத்திரிகைகளில், வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு சொல்லுவார். அவர் அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அது என்ன, அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா, ஒரு பெரிய குண்டான ஆள், ரொம்ப எடை அதிகம். அவன் இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணான். முதல்ல எவ்வளவு எடை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா. டிக்கெட் விழுந்தது. அதில் எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு தான். இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன ஆச்சுன்னா, சரி நமக்கு நிலைமை சரியில்லை, இது எப்படியும் எடையை குறைக்கணும், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது. அமெரிக்கா போய் எங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்து தான், உங்கள் எடை குறைய வேண்டுமா, இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம். உடனே இவன் ஆவலாக அங்கே போனான். அங்கே ஒரு இடத்துல அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தது. என்ன ஏன்னா, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு எடை குறையணும் அப்படின்னா, உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா, ஆர்டினரி டீலக்ஸ்னு 2 ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் எடையை குறைக்கிறதுக்கு, உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கு அந்த அம்மா. இவன் பார்த்தான், எதுக்கு அனாவசியமாக செலவு, ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா இந்த பக்கம் போ அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டு தான் இவன் ஆவலாக உள்ள போயிட்டான். அந்த எடையை குறைக்க வேண்டிய போனால் அங்கே மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு, அங்கேயும் இங்கேயுமா, ஒரு ஒழுங்காக இல்லை. ஒரு பெரிய ஹால், அதில் அந்த மூலையில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, ஒரு 16 வயசு பொண்ணு நின்றுட்டு இருக்கு, அரைகுறை ஆடையோட. இவனுக்கு என்ன ஆசைன்னா, அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை. அதனால் இப்படி சுற்றி ஓடுறான் அந்த மேஜை நாற்காலியை சுற்றி. அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் துரத்துறான், அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது. 15 நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர், அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான், ஒரு 10 நாள் இப்படி என்ன சரியாக போடும், எடை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. இவன் வந்தவன் என்ன பண்ணால், சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான். சாடார்னு என்ன பண்ணால், நம்ம வந்துட்டோம், இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போகிறதில்ல, எப்படியும் அதையும் பார்த்துட்டு போடுவோன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜர் அம்மாட்ட போய் நின்னான். என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டிருக்கேன், அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா, அது நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு $10 கட்டினீங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு $50 கட்டணுமே அப்படின்ட்டுருக்கு. அது பரவாயில்ல, நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டு அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னு ரொம்ப ஆவலாக போய் கதவை திறந்தான். அதுவும் ஒரு பெரிய ஹால், இதே மாதிரி மேஜை நாற்காலிலாம் செதறி கிடக்கு. அந்த மூலையில் தேடுறான், யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு 90 வயசு கிழவி. இவனை துரத்துறா. இவன் தப்பிச்சா போறோம்னு சுற்றி ஓடி வரான். சுற்றி வெளியில் விறுவிறுக்க ஓடி போகிறோம் சார் அப்படின்னா, இது ஒரு 4 நாள்லேயே சரியாக போடுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டான். இதை எங்கள் ஆசிரியர் கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு, அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு, அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது. இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா, இப்போ எனக்கு 45 வருஷம் 50 வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது, பாடம் மறந்து போச்சு. இப்படி தான் கடுமையான விஷயங்களை நம்மளை பண்ணி சொல்லி கொடுக்கறது வழக்கம். அதே போல் எனக்கு இந்த பொறியியல் துறைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம படித்து முடித்ததுமே சில பேர் எங்கள் பெற்றோர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணாங்க, பொறியியலுக்கு அனுப்பலாம், இன்ஜினியர் ஆக்கலாம் பையனை அப்படின்னு. அப்புறம் எல்லாம் இப்போ சில பேர் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரியாக வரமாட்டான், அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணி விட்டாங்க. அப்போது சொல்கிறது உண்டு, ஒரு பையனுக்கு சின்ன வயசுலேயே அவனை எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை.
எந்த துறையில் சேர்க்கறது, சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா, அதை அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை. அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இந்த பையனை எந்த துறையில் சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல, அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. உடனே இவர் என்ன பண்ணார், பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனார். ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு. அந்த டாக்டர் ஒன்றும் இல்லை சார், என் பையனை மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும். சிவில் இன்ஜினியர் தேவலாமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுதான் உங்களை மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார். சின்ன பையன் பொடிய, இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தாப்புல இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ்னு தான் அந்த அம்மா வந்தது. இந்த பாரு, இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை, ஒரு குரடு கொண்டு வந்து வை, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு வந்து வை. இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம். இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான். சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான், குரடை எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவோம், ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம். இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு குரடு, ஒரு சுத்தியல், குரடு, ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது. பையனை கொண்டு வந்து விட்டாங்க. பையன் என்ன பண்ணா, நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், இவனை டாக்டருக்கு படிக்க வச்சுருங்க, அதுதான் அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளையும் பயிர் முளையில் தெரியும்பாங்கள்ல, சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும். அது பெரிய பெரிய இதெல்லாம். ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆனாராம். அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார். என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு. விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதினானான். அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட், பெரிய எழுத்தாளர் ஆனான். சின்ன வயசுலேயே அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம். அதாவது ஒரு 10வது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுறான். 10வது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான். துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுகிறான், விழுந்துக்கிட்டு இருக்கான். அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது. அடுத்த வரி. அடுத்தது, துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகியிருந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான். இந்த ஆள் இதை எழுதினவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாரான். பெரிய இதாகி அப்படி சுபாவம் சின்ன வயசுலேயே தெரியும் யாராருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. நமக்கெல்லாம் அது இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்மந்தப்பட்ட இதாக இருக்கும். அதாவது ஒரு 3 பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுகிறதுக்கு 3 துறை பேராசிரியர்கள் போனாங்க. ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு ஃபிசிக்ஸ் பேராசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார், 3 பேரும் போனாங்க. கணித பேராசிரியர். இது மாதிரி ஒரு விழாவில் பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் 3 பேரையும் தங்க வச்சாங்க. நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும். இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம், இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு, உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு. இது மேல்நாட்டில் நடந்தது. அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே வச்சுருக்குறாங்க. அந்த டப்பாவில் டின்னு ஃபுட்டுங்கிறாங்கல்ல, அது மாதிரி டின்னில் அடைச்சி அவங்க ரூமில் வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க. அந்த வந்துட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சார் இந்த ஆர்கனைசர்.
அப்போ தான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டார். ராத்திரி அந்த 3 பேராசிரியர்களுக்கும் 3 டப்பாவில் உணவு கொடுத்தோம், ஆகாரம். அதை திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காம வந்துட்டோம். திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம். எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் பதறி போய் விடிஞ்சதும் ஓடுறாரு விழுந்தடிச்சு. இந்த வரவேற்ற ஓடி போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா, ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. டப்பா திறந்து கிடக்கு, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. உடனே இவர் போய் தட்டி எழுப்பி, எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க, அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு. இது என்ன சார், உடல் பலம் தான் சார் முக்கியம், டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தேன் திறந்துட்டுது, அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், அதனால் சாப்பிட்டேன் இருக்கார். பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடிருக்கார். அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார். அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு. இது டப்பா திறந்து கிடக்கு. போய் திறந்து, எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவை அப்படின்னா, அது என்ன சார், எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அந்த இடத்துல அழுத்தினா திறந்துட்டுது டப்பா, அது நமக்கு டெக்னிக்கு வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார். இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு. அடுத்தது கணக்கு வாத்தியார் ரூமுக்கு ஓடினார். அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை, டப்பாவும் திறக்கலை, மூடியே இருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிட்டு இருக்காரு பேப்பரில். கணக்கு வாத்தியார், என்ன சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, அஸ்யூம் தி டப்பா இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னாராம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பாக அமையிறது. ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி அமையிறது. என்னோட படித்தவர்கள் இன்றைக்கி பல பேர், ஒருத்தன் தான் சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி அவன் கும்பகோணத்தில் இன்றைக்கி பெரிய டாக்டர், எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டுறான். அப்படி சின்ன வயசுலேயே சுபாவம், அவங்க யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும். அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும். என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க. சில பேர் இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல். அந்த வக்கீல் சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம். அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில். அவங்க இந்த பையன் இவன் சின்ன வயசுலேயே வருங்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னா, அப்பா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கார், அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க. இவன் பையன் அவன் ரூமில் இங்கே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பூனை வீல்னு கத்திக்கிட்டு இருக்கு. அம்மா கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை. உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு, டேய் அந்த பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்திருக்கு அந்த அம்மா. பூனை வாழை பிடிச்சி இழுக்காதரன்னு. ஆமாம், இங்கேயும் சில பூனைகள் இருக்கு, அது வாழை யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. அது பூனை வாழை பிடிச்சிருக்காருன்னு அந்த அம்மா கத்திருக்கு. அப்பா அவன் சொன்னானா, அம்மா நான் பூனை வாழை பிடிச்சி இழுக்கலை, பூனை தான் அது வாழை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றான். நான் ஒன்றும் பூனைக்கு இடைஞ்சல் பண்ணல, பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் அது வாழை இழுக்கலன்றான். ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும். பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சிக்கிட்டு இருக்கான், பூனை வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான். அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசினா பாருங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்கு. இப்படி அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும். சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபாவம் வந்துடும். விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திக்கிட்டு இருப்பான். இளம் வயசுலேயே ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான். அவங்கெல்லாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம். சட்டசபைக்கு பெரிய அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். அதனால் இதில் எல்லாம் இப்போ பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா, எல்லோரும் கலந்துருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவர்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்தவங்கலாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பாக உள்ளது. என்னை பற்றி அறிமுகப்படுத்தினவர் ஏதோ நான் பெருசாக என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது. வேறு அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து, அந்த கெஸ்ட் ஹவுஸு போகும்பொழுது ஒரு 2 பேப்பரை கொடுத்து உன்னை பற்றி எழுதிட்டு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்புனார். உடனே எழுதிட்டு கொடுத்தேன், அப்படியே படித்தார். அது இவ்வளவு தூரம் விடாமல் சொல்லுவார்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம். அது என்ன அதில் வேற இவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி
அவர் அதை படிக்கிறது. இது ஒரு சம்பிரதாயம்தான், ஒரு கூப்பிடும்பொழுது ஒரு இதில். அதே போல் உட்காந்து பேசுகிறியா நின்றுட்டு பேசுகிறியான்னு வேறு கேட்டாங்க. அது எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களோ அப்படி பேசிடுறோம் சார், இதில் என்ன அப்படின்னு. ரெண்டும் இருந்தது, உட்காந்து பேசு. ஏன்னா இந்த பேச்சாளர்கள் கடவுளுக்கு தான் 3 கோலங்கள் சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. நின்ற கோலத்தில் அருள் பண்ணுறவர் யார்? திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படி வைங்களேன். அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்ப சாமி அமர்ந்த கோலம். இதை தவிர கிடந்த கோலத்தில் அருள் பண்ணுற சாமி இருக்குது. அது என்னென்னா ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட பெருமாள், அது வந்து படுத்திருக்கும். இப்படி 3 கோலத்தில் ஆண்டவன் கோலங்கள் உண்டு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அதே மாதிரி நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள், அவங்களுக்கு நின்னா தான் பேச்சு வரும், உட்காந்து பேச. அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க ஆன்மீகவாதிகள். இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார் இல்லையா, இங்கே படித்தவர். அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார். அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார். அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு. அவரை கூப்பிட்டுட்டு வந்து அறையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன். அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். உட்காந்து பேசுனா, தம்பி இங்கே வா, நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது, நின்றுட்டே பேசிடுறேன், இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வையினார். அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணேன். இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேணாலும் பேசுவார். உட்காந்தா கொஞ்சம் தயக்கம் வந்து. அது அரசியல் அப்படி. அது ஆன்மீகவாதிகள். இப்போ கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிட்றோம் வானொலி நிலையத்துக்கு, அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம். அவரை வந்து நின்றுக்கிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது. அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள். இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுகிறவங்களும் உண்டு நம்ம ஊரில். இந்த சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் கிடந்த கோல பேச்சாளர்கள். நல்ல வேலையாக என்னை வந்து நீ கிடந்த கோலத்தில் பேசுன்னு சொல்லாமல் இங்கே 2 கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம். இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்கே வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிகிட்டு இருக்கலாம். அது வசதி. ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ 70 mm மாதிரி இருக்குதுன்னு சொன்னார், வரும்போது சொன்னாங்க. அது அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோடு இதை பண்ணியிருக்கிறார், இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள். இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்ன வேலை இருக்குது, நிறைய செஞ்சுருக்கேன். இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையாக சொன்னாங்க. இது இப்படிப்பட்ட பெரிய ஹாலில் ஒருத்தரை உட்கார வச்சா தான் இன்னமும் வர்றோம். ஆமாம், இதுக்கெல்லாம் ஒரு 20-30 பேர் வரிசையாக உட்காந்தா நல்லாயிருக்கும்.